ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க லஞ்ச்? இன்னைக்கு வந்து நான் இதை வேக வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து லேட் மீ பருப்பு தக்காளி கடையில் தான் நீ செய்ய போகிறேன். பருப்பு மிளகா வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் போட்டு இதை வேக வச்சுக்கலாம். பருப்பு தக்காளி கடையல் களி. சரி சரி. ஆயா வந்திருக்காங்கல்ல, ஊர்ல இருந்து எங்க மாமியார் வந்ததுனால இப்போ களி செய்யணும். ஓகே ஓகே. குக்கர்ல வேக போட்டாச்சு. ஒரு 4-5 விசில் வந்த உடனே எடுத்து கடைய வேண்டியதுதான். ஆக்சுவலா இது களிக்கு வந்து சாம்பார்னா நல்லா இருக்காது, இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. அப்புறம் இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில 7:30க்கே போய் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டாச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களாவும் கண்டிப்பா ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுடைய கடமை அண்ட் உரிமையும் கூட ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன போடவே இல்லையே. நீ ஈவினிங் போவேன். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அது சொல்ல மாட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், களிக்கு வந்து கீரை குழம்புனா நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு கீரை காய்கறி கடை எல்லாமே இன்னைக்கு மூடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டாண்ட. நான் நேற்றும் எதுவுமே வாங்கி வச்சுக்காம போயிட்டதுனால இப்போ வெறும் இதுதான் களிக்கு. இந்த பருப்பு தக்காளி தான் செய்ய போறேன். நீ சாப்பிடுவியா? களிக்கு சாம்பார் எனக்கு பருப்பு தக்காளி தானே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பார்னா அது கொஞ்சம் தண்ணியா இருக்கும், இது கொஞ்சம் திக்கா இருக்கும். ஆயா நல்லா தான் இருக்கும் தான் சொன்னாங்க. எனக்கு நான் சாம்பார் சாரி நான் தோசையா? சரி ஓகே. அப்போ ஆயாக்கு அப்பாவுக்கு மட்டும் நம்ம களி செஞ்சுக்கலாம். சரி ஓகே, நம்ம களி வள வச்சுக்கலாமா இப்போ? ஓகே சரி. வீட்டுல என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? களிக்கு குண்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்ல என்னம்மா குண்டான தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதுதான் ஆயா 10ன்னு சொன்னாங்க. ஏன்னா 3 பேருக்கு இல்ல. சுஷாந்துக்கும் சேர்த்துதான். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் கூட சாப்பிடுவேன். ஆனா இந்த குழம்புக்கு எப்படி கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீரை குழம்பு தான் இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி போதுமான்னு சொல்லிட்டு கேட்கணும் ஆயிருக்கேன். தண்ணி பத்துமானு. இது வந்து அரிசி ஊற வச்சுட்டேன். பச்சரிசி இது ஊற வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து களி வந்துட்டு இது வந்து கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் ரெண்டும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இது 1 கிலோ அது 1 கிலோ அரைச்சு வச்சிருக்கேன். இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம கம்பு வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சி தான். கூழ் களி இது மாதிரி நம்ம எதனா செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். எப்பவுமே ரைஸே சாப்பிட்டு இல்லாம இது மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனாலதான் சரி செய்யணும். கூழ் கூட ஒரு நாள் செய்யணும்னு நினைக்கிறேன். செய்யணும். ஆமா அடிக்கடி ஆமா செய்யணும். சரி, தண்ணி கொதிக்குது. இப்ப அரிசி போட்டுடலாம். எங்க மாமியார் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர்றன்னு சொன்னாங்க களிக்கு. அவங்க தான் வருவாங்க. எனக்கு கொஞ்சம் லிக்விடா வந்துடும், அவங்க கொஞ்சம் நல்லா கட்டியா பண்ணுவாங்க. அதனால அவங்க வரேன்னு சொன்னாங்க. எனக்கு கூழ் நல்லா செஞ்சிருவேன். ஆனா எனக்கு அந்த களி செய்யறது கொஞ்சம் ரிஸ்க். கொஞ்சம் தண்ணி ஆயிடுமோன்னு ஒரு டவுட். அதனால அவங்களே எங்க மாமியார் அன்னைக்குமா இந்த வீடியோல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எங்க மாமனாருக்கு திதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு அவங்க வந்திருந்தாங்க லாஸ்ட் வீக். இன்னைக்கு ஊருக்கு போய் ஓட்டுக்கு போடணும்னு நினைச்சாங்க. ஆனா பஸ் எல்லாம் பயங்கர ரஷ்ஷா இருந்ததுனால அவங்களால போக முடியல. வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாரு. அடுத்த மாசம் திருவிழா வரும், அப்ப எல்லாருமே ஒன்னா போய்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். அவங்க இங்கதான் இருந்தாங்க, இப்பவுமே இங்கதான் இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தாங்க. இப்ப திருப்பியும் ஓட்டு போடுறதுக்காக போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எதுவுமே இல்லாததால சிம்பிள் சமையல் தான்ல. ஆமாமா. இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு கடை இருக்காதுன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் நேற்றே காயெல்லாம் வாங்கி வச்சுப்பேன். அப்பாவும் சொல்லவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு எதுவுமே சமைக்கிறதுக்கு இல்ல. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இன்னைக்கு வெறும் களியும் இந்த குழம்பும் தான். சரி பரவாயில்ல விட. நேற்று தான் பிரியாணி சாப்பிட்டோம், அதுவே ஹெவியா இருக்கு. ஆமா, நேற்று பிரியாணி காலையிலயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சாப்பிட்டேன். வெந்துருச்சு. இப்ப இதை வந்து புளி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டே புளி போட்டா வேகாதா, சோ இப்பதான் புளி போட போறோம். ஏன்னா ஃபர்ஸ்டே புளி போட்டா அதுல வேகாது. ஸோ போட்டுருவேன். கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில தான் போட்டு அரைக்க போறோம். ஆனால் சட்டியில கலந்துன்னு வச்சுக்கோ, செம்ம சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. சரி, கொஞ்சம் ஆற வச்சுட்டு வரேன். எங்க மாமியாரே சமைக்கிறாங்க. இது களி செய்யறாங்கல்ல, சாரம் இருக்குது இல்லை மற்றெல்லாம் இல்லை சாதம் வடிக்கல. இன்னும் போட்டுருக்கணும், எல்லாத்தையுமே கூட போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும். சாதம் வடிச்சாங்க. தோசை தான் சுஷாந்த சாதம். இந்த விட நைட் சாப்பிடுவாங்க.
அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்று. அப்படின்னா ஹாட் வாட்டர் சரி ரெண்டு ஓரமாக ஊற்றி இது மேலே ஊற்ற ரெண்டு ஓரமாக. போதும். போதுமா? ஹாய் எல்லாருக்கும் ஹாய் காமிங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். என்னம்மா கலக்க போகிறீங்களா? நான் கலக்கட்டுமா? இரு வலிச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன். தண்ணி தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? என்ன கலர் வேணும்? ஊட்டிக்கிறியா? ஊற்றிட்டுமா? ஊற்றிக்கிறியா? சரி பச்சை அவ்வளோதான். அவனை தண்ணி ஊற்றினா கூழாயிடும். வெந்துச்சா? வெந்துச்சுமா. தொட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கலரு. கலக்குமா? அவ்வளோதான். நான் இதான் களியா? இதுதான் களி. ரொம்ப வெக்கப்படுறாங்க. இது பிடிக்கணுமே. நான் பிடிக்கிறேன் இதை. சரி இது கிளறிட்டு காமிக்கலாம். நான் பிடிக்கிறேன், நீங்கள் கலருங்க. 2 கிலோ பிடிக்கணுமா? இல்லை சரி இது கிளறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் மூடி வைக்க சொன்னாங்க. ஏன்னா அது பருப்பு தக்காளிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது உருட்டிக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா சூடு ஆறிடும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சாச்சு. கொஞ்சம் இது திக்காக இருந்தால் தான் களிக்கு வந்து நல்லாயிருக்கும். சரி இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயா? நான் வந்து எனக்கு இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேம்மா. சரி கலக்கி வச்சுட்டேன். உனக்கு இட்லி வேணுமா? ஆமாம். சரி கடுகு இதை வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்ற மாட்டீங்க இதில்? இல்லை அது கொதிக்குது இல்லை. தண்ணியாக இருந்தால் எப்படி களிக்கு தொட்டுக்க முடியும்? திக்காக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் தான் தண்ணியாக இருக்கணும். இது வந்துட்டு ஆக்சுவலாக இதில் கீரை போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க. கீரை குழம்பு தான். கீரை கிடைக்கல, கடையே இல்லை. இதில் கீரை போட்டுட்டு இருந்தோம்னா கீரை குழம்பு அதே மாடல் தான். ஆனால் இதில் கீரை குழம்பு இருக்கும். களி செஞ்சுட்டு கீரை குழம்பு இப்போ திக்காக தானே இருக்கும் நம்ம செய்கிறது. அதே மாதிரி தான். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஏன்னா வந்து இது நைட் வரைக்கும் தாங்கணும், கெட்டு போகாமல் இருக்கும்ல. ஏன்னா வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ களி உருட்டிடலாமா? சரி ஆயா சொல்லியா? கலக்க போகிறீங்களா? எடுத்து போகிறேன். போதுமா? ஒன்றும் போட்டுமா? போது வேணும் போட்டு எதில் போட்டேன்? தட்டிலே போட்டுறியா? அப்படியே சாப்பிட்டு வேண்டியதாக்கும். சுடுதுமா? தண்ணி வேணுமா? தட்டு சாப்பிடு. சரி நான் தண்ணி தரேன். தட்டு சாப்பிட்டு ஊற்று தண்ணி எங்கேயும் ஊற்றாங்க. வாடி போடு போடுமா. இன்னும் இது எல்லாத்தையுமே உருட்டணுமாமா? ஆமாம், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஊட்டி வச்சுட்டா. இதில் கூழ் வருமா? கரெக்டாக போடு. குளிக்கணும். கூழ் வந்து கொஞ்சம் குளிக்கணும். கரெக்டாக போடு குடிக்கலாமா? சரி ஓகேவா? சரி ஊட்டணும். பயங்கரமாக உருட்டுறாங்க. இதில் வைங்க. நான் இல்லை கொத்தமல்லி போட்டாச்சு, அவ்வளோதான். இது ஆஃப் பண்ணியாச்சு. களி முடிச்சுட்டா? முடிஞ்சிச்சு. களி செஞ்சாச்சு. போட்டு வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு வந்து களியும் பருப்பு தக்காளி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.